Hi viewers, welcome to Kalandi's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எப்படி சாஃப்டான ஒரு இட்லி ரெடி பண்ணுறது, கருப்பு உளுந்து வச்சு எப்படி இட்லி மாவு அரைச்சி இட்லி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வில் கோ இன் டு தி இன்க்ரீடியன்ட்ஸ். நான் இங்கே 6 கப்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். 6 கப் ரைஸ்க்கு 1.5 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஒயிட் உளுந்து எடுக்கிறத விட கருப்பு உளுந்து வந்து ஒரு 1/2 கப் நம்ம சேர்த்து எடுக்கணும். ஏன்னா ஸ்கின்னை வந்து நம்ம எடுத்துருவோம், அப்போ வந்து குவான்டிட்டி குறைஞ்சிரும். அதனால 1.5 கப் எடுத்திருக்கேன். சேம் கப்பில் மெஷர் பண்ணிக்குவாங்க. மெஷர் பண்ணிவிட்டு தண்ணியில் நனைய வச்சுடுங்க. ஒன் அண்ட் ஹாஃப் கப். இதுக்கப்புறம் இந்த குவான்டிட்டிக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். அதையும் தண்ணியில் நீங்கள் நனைய வச்சுடுங்க. ரைஸ், உளுந்து, வெந்தயம் எல்லாமே 4 to 5 hours தண்ணியில் நல்லா ஊறணும். தண்ணியில் ஊற்றின உடனே கருப்பு உளுந்து நல்லா கையில் மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஸ்கின்குள்ளே தண்ணி இறங்கும். ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் உளுந்து பார்த்திங்கன்னா தோல் வந்து இப்போ விட்டு வந்துருச்சு. ஒரு 75% பார்த்திங்கன்னா எல்லா உளுந்தோட தோலும் விட்டு வந்திருக்கும். இது எப்படி நான் எடுக்கணும்னு காமிக்கிறேன். ஃபுல்லாக சாய்ச்சிடாமல் பாதி பாதியாக நீங்கள் தண்ணி ஊற்றி சாய்க்கிறப்போ அந்த மேலே இருக்கிற ஸ்கின் அப்படியே விட்டு வந்துடும். திருப்பி அந்த வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க் ஆகிறப்போ வேறு தண்ணி மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றுறப்போ திருப்பியும் அந்த ஸ்கின் உள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. மேலாப்பில் இருக்கிற தண்ணியை மட்டும் உள்ளே வடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கின் நிற்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் ரிப்பீட்டடாக நீங்கள் செய்கிறப்போ கையில் மசிச்சு விட்டு ஃபுல் ஸ்கின்னும் வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கையில் மசிச்சு விட்டுக்கோங்க. திருப்பி இதே மாதிரி தண்ணி நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா இப்போ எப்படி ஸ்கின் வெளியே வருது பார்த்தீங்களா? நீங்கள் ஃபுல்லாக கவுத்துறாதீங்க, உளுந்து உள்ளே வந்துடும். ஸோ மேலாப்பில் இருக்கிற தண்ணியை மட்டும் அந்த ஸ்கின்னோடு எடுத்துருங்க. இப்போ கிட்டத்தட்ட 50% ஸ்கின் வெளியே வந்துடுச்சு. தண்ணி ரொம்ப டார்க் ஆகிறப்போ அந்த தண்ணியை கொட்டிட்டு வேறு ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இல்லைனா கூட திருப்பி அந்த ஸ்கின் உள்ளே விழுந்துடும் புதுசாக செய்கிறவங்களுக்கு. இப்போ வேறு தண்ணியில் அகைன் நல்லா ரிப்பீட்டடாக இதே ப்ராசஸ் வந்து நீங்கள் செய்யணும். நான் கையில் நல்லா மசிச்சு விட்டு திருப்பி அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிங்கன்னா தோலோடு எல்லாம் வெளியே வந்துடும். சேம் ப்ராசஸ் ஒரு 5 to 6 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறப்போ உளுந்து ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். ஒயிட் உளுந்து யூஸ் பண்ணுறதை விட இந்த உளுந்தில் இட்லி செய்கிறப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒயிட் உளுந்து நீங்கள் 1 கப் எடுத்தீங்கன்னா இந்த உளுந்து 3/4 கப் எடுத்தால் போதும். அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் உளுந்தோட மாவு வர்றதில். பார்த்தீங்களா, உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுவும் இதே மாதிரி ரிப்பீட்டடாக செய்யுங்க. கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தெரியும், பட் இதில் செய்கிற இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சரி, லாஸ்ட் 1 டைம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி எடுங்க. அகலமான பவுலில் போட்டு செய்கிறப்போ உளுந்து வெளியே வந்துடாது. இப்போ ஃபுல் க்ளீன் ஆயிடுச்சு. உளுந்து ரெடி. இப்போ அந்த வெந்தயம் உள்ள கலந்து இந்த உளுந்து நம்ம அரைச்சிடலாம்.
இப்போ உளுந்து ரெடி ஆயிடுச்சு. வெந்தயத்தை உள்ள கலந்துருங்க. உளுந்தும் வெந்தயம் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இதை தனியாக அரைச்சிட்டு அரிசி தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டும் கலந்து வச்சிடலாம். உளுந்தும் வெந்தயமும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. இதோ மாவு அரைச்சி கலக்கிட்டேன். நான் இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு பெரிய பவுலில் வச்சுருங்க. ஏன்னா மேலே பொங்கி வரும் மாவு. சின்ன பவுலில் வச்சிங்கன்னா அது வெளியே வழிஞ்சு வந்துடும். இப்போ 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சிடுச்சு. நல்லா வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? மாவு வந்து மேலே வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம இட்லி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இட்லி செய்யறதுக்கு முன்னாடி மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நைட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருப்போம்னா நல்லா கலந்துருக்க மாட்டோம் கரண்டி வச்சு. இப்போ திருப்பியும் மார்னிங்கில் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லி செய்யுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இட்லி தட்டில் ஊற்றி வேக வைங்க. நான் இந்த மாதிரி துணி போட்டு இட்லி செய்கிறேன். எனக்கு வந்து இது சாஃப்டாக வர மாதிரி தெரியும். அதனால நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் பிளேட்டில் கீ தடவையும் வேக வைக்கலாம். வெந்துடுச்சான்னு ஸ்டிக்கில் குத்தி பார்க்குறேன். ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா? இப்போ இட்லி நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. மாவு ஃபுல்லாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்தீங்களா, நான் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ரொம்ப சாஃப்டான ஒரு இட்லி. ஒயிட் உளுந்து போட்டு அரைக்கிறத விட பிளாக் உளுந்தில் வர இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோஸ் ஏதாவது நாங்கள் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சா அந்த கமெண்ட்ஸும் நீங்கள் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.